மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறம் செய் இந்த படத்துடைய நாயகன் பாலு வைத்தியநாதன் அவர்கள். ஆங்கர் அவங்களுக்கு கைண்ட் இன்ஃபர்மேஷன் எழுதி கொடுப்பார், அதெல்லாம் செய்வார். அவர் வந்து இந்த படத்தின் நாயகன், கதாநாயகன் அண்ட் இயக்குனர், ப்ரொடியூசர். ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் மனசில் இருந்த ஒரு விஷயத்தை படமாக்குறதுக்கு பல நாள் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு கம்ப்ளீஷனையும் அவர் பட்டிருக்காரு. ஸோ எனக்கு ஒரு நல்ல நண்பர், இனிய மனிதர், பார்க்குறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமாக, அவருடைய ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா ரொம்ப காரசாரமாக இருக்கும். பட் குழந்தை மனம் கொண்ட ஒரு பலாப்பழம் மாதிரின்னு வச்சுங்களேன். உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நான் நிஜமாக தான் சொல்கிறேன், யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிருக்கேன். எல்லாத்தையும் திட்டுவார், கத்துவார், டென்ஷன் ஆவார். பட் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பயுமே மனசில் இருக்கிறத சொல்கிறேன். நல்ல மனிதர். அண்ட் ஸ்வேதா மேடம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர், அவங்களுக்கும். ஹீரோயின் மேகாலி ரொம்ப டேலண்டட், அழகான ஒரு பொண்ணு, அப்கமிங் டேலண்டட், பர்ஃபெக்ஷனிஸ்ட். ரொம்ப அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப சின்சியர். நீங்கள் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பாலு சாருக்கு டஃப் கொடுத்து பயங்கரமாக ஆடியிருப்பாங்க. ஏங்க இல்லை, நானாக இருந்தால் அந்தளவு கூட அவரளவு கூட ஆடி இருக்க மாட்டேன். அது வேறு, அது உங்களுக்கே தெரியும். மாஸ்டர் அதனால தான் என்னை வந்து எனக்குன்னு எடுத்து வச்ச சாங்கை கூட பாலு சாரே ஆடிட்டார். அது என்ன பாட்டது? இல்லை அது இல்லை, இன்னொன்று அந்த பின்னி பெடல் எடுத்து பிரித்து மேய போகிறேன்னு ஒரு சாங்கை போட்டு காமிச்சு எனக்கு கமிட்டே பண்ணார். ஜி இதில் நீங்கள் தான் இந்த சாங் ஆடுறீங்க, உங்களுக்கு மேகாலிக்கும் ஒரு ட்ரீம் சாங்கு அப்படின்னாரு. அந்த சாங் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ட்ரீம்லேயே தான் ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தா தான் உண்மையே தெரியுது. இன்னும் ஷூட்டிங் இருக்குது உங்களுக்குன்னாரு. அவரே தனியாக ஷூட்டிங் போயிருக்கார். எங்கே நம்ம உள்ளே போனால் ஏதாவது கலாச்சிட போகிறோன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அந்த பக்கமே வர விடல சாங் ஷூட் அப்போ. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மேகாலி வந்து ஒரு நல்ல ஹார்ஸ் ரைடர், நல்ல டான்ஸு, ஃபிட்னஸ் கான்ஷியஸு, பர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்ப ஆர்வமாக, அதுக்காக டெடிக்கேட்டடாக, கமிட்டடாக வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒர்க் பண்ணதில் நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ், புதுசாக படம் எடுக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஹீரோயின் வேணும், நல்ல கோஆப்ரேட்டிவ் பண்ணி, நல்ல ஒரு சின்சியரான பொண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு நண்பர்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ ரொம்ப சின்சியர் பெர்ஃபார்மர், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அஞ்சனா கீர்த்தி, அவங்களும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஜெம்போன்னு ஒரு படம். பட் காம்பினேஷன் இல்லை, இந்த படத்தில் காம்பினேஷன். என்னுடைய இனிய நண்பர், அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடான, சின்சியரான ஒரு ஆக்டர். அண்ட் அண்ணன் ஜாக்குவார் அண்ணன் இந்த படத்தில் முதலமைச்சராக அவர் வராரு. பல அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். இந்த படத்தோட கதை கேட்கும்போது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு சொன்னால், இந்த கோவிடெல்லாம் முடிஞ்சு யாருமே ஷூட்டிங்கே கூப்பிடல. படம் இண்டஸ்ட்ரியே அப்படியே டவுனில் இருக்குது. என்னடா இது, ஷூட்டிங்கே யாரும் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்களே, ஒரு ஃபோன் கூட வரலையே, படம்லாம் அவ்வளோதானா, இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா, தேட்டர் வேறு ஓட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. சார் வணக்கம், நான் பாலு பேசுகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணார் அவர். ஓகே, ஏதோ ஒரு ஆடு சிக்குது, போய் ஒரு மீட்டரை போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் அவரை போய் பார்க்க போனேன். சார் போனதுக்கப்புறம் சரி கதையை சொல்லுங்கள் சார். என்னன்னு சார், இதில் நம்ம 4 பேர் ஒரு கேரக்டர் பண்ணுறோம் சார், ஒரு இது சார். சரி கதையை சொல்லுங்கள் சார். சார் ஃபுல் கான்ட்ரவர்சி சார், படம் நீ கதையெல்லாம் கேட்காதீங்க, ஃபுல் கான்ட்ரவர்சினாரு. நான் ஒரு 4-5 வாட்டி கேட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கேட்கறதே விட்டேன். அடப்பாங்க சார், நீங்கள் படமே எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் டப்பிங்கில் அப்படின்னு சொல்லி. நான் ஸ்பாட்லேயும் இப்படி தான், நம்ம உங்களுக்கு தான் தெரியும் இல்லை, நம்ம வந்து அதனால் எனக்கு இந்த படத்துடைய கதை என்ன, அவர் என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாது. டைலாக் சொல்லுவார், கேட்போம், நடிப்போம். அவருடைய மைண்டில் தான் ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் திருப்பி அது இல்லைங்க ரீஷூட் பண்ண போகிறேன்னு. சரி ஓகே, அவர் வந்து அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுருக்காரு, ஒரு டைரக்டரோட ஃப்ரீடம். நம்ம போய் இதில் ஏதாவது கருத்து சொல்கிறோம், அது சொல்கிறோம், இது சொல்கிறோன்னு அந்த சுதந்திரத்தில் தலையிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்களும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சுருக்கோம். நீங்கள் படம் வரும்போது பார்த்து புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் வந்து படத்தில் நம்ம அன்பு அண்ணன் பைல்வான் அவர்கள், அவர் ஒரு பொலிட்டீஷியனாக அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ணனோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய வருஷமாக நாங்கள் வந்து பேசியிருக்கோம், நிறைய வருஷமாக அண்ணனை வந்து தெரியும். என்ன ஒன்று, இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பற்றி 2 வார்த்தை கூட எதுலேயும் சொல்ல மாட்டேங்கிறார். அதுதான் எனக்கு ஒரு வருத்தம்.
ஏதாவது சும்மாவாவது சொல்லி விடுங்கண்ணே. இப்போ எதுவும் சொல்லாதீங்கண்ணே. சரி நம்ம பையன் தானே அப்படின்ட்டு நம்மளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவங்க இன்னைக்கு வர முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் திருச்சி சாதனா அவர்கள், அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அவங்க அந்த பொலிட்டிஷியன் கேரக்டர் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்குது. எப்படி நம்ம இந்த சரளாக்காலாம் பண்ணுற சில கேரக்டர், நம்ம சோபனான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க இப்போ இல்லை, தவறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கலான சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு பாமர தமிழில் ரொம்ப அழகாக அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நம்ம சக்தி அண்ணன் ஒரு பெரிய டெரர் வில்லன். அவர் அண்ணா கொஞ்சம் ஏச்சிக்காங்க, டெரர் வில்லன். அந்த கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா டக்குன்னு எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அவரை நான் சாஃப்டாகவே பார்த்துருக்கேன். என்ன கேரக்டர்ண்ணே? நான் தான்ப்பா வில்லன்னாரு. அண்ணா என்கிட்ட மட்டும் சொல்லிட்டாங்க, உன்னை பார்த்தா என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கேரக்டராக கதைக்களமோடு வரும்போது அது நல்லாயிருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ, கரான்னு ஒரு மூவி. நானும் என்னுடைய இனிய நண்பர் குணாஜி பொங்கி எழுந்துட்டு போனார். அவர் என் படத்தில் ஒரு முக்கியமான என்னுடைய ரைட் ஹேண்ட் கேரக்டராக பண்ணார். அதில் நான் வில்லனாக நடிச்சிருக்கேன். பட் எனக்கே பார்க்கும்போது கூட இல்லை, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வில்லனாக அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமோ. ஏன்னா அது கேரக்டராக அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த குட் பாய் இமேஜுக்குள்ளே இருக்கிறவங்க, ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த படத்தில் என்னுடைய ரோல் அப்படி அப்படி இருக்குது. அது பாலு சார் தான் சொல்லணும், அவர் எப்படி அதை பண்ணியிருக்காரு, எப்படி எடிட் பண்ணியிருக்காருன்னு. நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. என்ன சார் வந்திருக்கா? அண்ட் மாஸ்டர் அண்டு சபரி சார், ரொம்ப முக்கியமாக படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவங்களுடைய இதில் தான் பண்ணது. ரொம்ப இனிய பண்பாளர். அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் அறம் செய் படத்துடைய பிஆர்ஓ சாவித்ரி மேடம் பின்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு. அவங்களுக்காக தான் நான் மெயினாக இன்றைக்கி வந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு படம், என்னோடய படம் வருது, நான் பிஆர்ஓ பண்ணுறேன், நீங்கள் வரலனா எப்படி அப்படின்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் வர முடியாத சுச்சுவேஷனாக இருந்தது. அதனால தான் லாஸ்ட் மினிட்டாக வந்தேன். பட் அவங்களுடைய அந்த ஒரு அன்பான அழைப்பை ஏற்று நான் இன்றைக்கி வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்டு இணை இயக்குனராக இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர் ஜீவரத்னம் சார் அவர்கள். இப்போ குணாஜி பேசும்போது சொன்னார் இல்லையா, அந்த சென்சார் அவர் மட்டும் சொல்லியிருந்தா நான் போய் சென்சாரை பிடிச்சிருவேன், அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன், அதெல்லாம் அந்த ஜீவாங்க. இந்த ஜீவா இல்லை. ஏதாவது மாற்றி போகிற வகையில் நமக்கு ஏதாவது பொட்டலத்தை போட்டு விட்றாதீங்க. இப்போல்லாம் குடித்தா கூட 10 லட்சம் கிடைக்கும், நடித்தா காசே வரமாட்டேங்குது. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம மேலே எதுவும் போட்டு விட்றாதீங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, படத்தில் இன்னொரு அதின் ஒரு பையன், நம்மளுடைய சகோதரர், அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அண்ட் கேமராமேன் கண்ணா, இன்னும் நிறைய பேர், ஒவ்வொருத்தராக சொன்னால் மேனேஜர் பாஸ்கர் சார், எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் இயக்குனர் அவர்கள் என்ன நினச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, அறம் செய் படத்திற்கு வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அறம் செய் படம் வந்து அன்னை சொன்னாங்க, நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு. நான் போகும்போது எனக்கு டயலாக் கொடுத்தாரா, என்ன ஏதோ ஒரு தாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னாரு. நான் பண்ணிட்டு போயிட்டேன், ஒன்றும் தெரில எனக்கு. ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், அதை காமிச்சாரு. பார்த்தா பயங்கரமாக நான் அரசியல் பேசியிருக்கேன் மாதிரி தெரிஞ்சு. சரி என்ன சார் அப்படின்னா, இல்லை இது ஒரு மாதிரி படம் சார் அப்படின்னாரு. ஆனால் பார்த்தா இந்த படம் ஓடலைன்னா வேற எந்த படமும் ஓடாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை சார். உண்மையிலே உங்களுக்கு ராயல் சல்யூட் சார். இந்த மாதிரி துணிச்சலாக இந்த இப்போ யாரும் படம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவு மிக அற்புதமாக நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னீங்க, சினிமா மட்டும் பேசுங்க சார், வேறு எதையும் பேச வேண்டாம். நீங்கள் நானும் வேறு எதையும் பேசலை.
இதில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் ஜீவா அவர்கள் வந்து அவர் ஒரு கடவுளுக்கு நிகரானவர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து இல்லைன்னு சொன்னாலும் சரி, நான் அவரை பார்த்த வரைக்கும் வந்து எந்த ஃபங்க்ஷன்லையும் எல்லாருக்கும் ஒரு ஊன்றுகோலாக போய் நிற்கிற ஒரு அந்த ஜீவா சொல்லிவிட்டு சார். உண்மையிலே நீங்களாம் நல்லா வருவீங்க சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. புரட்சித் தலைவர்லாம் 46 வயசுக்கு மேலே பெரிய டாப் ஹீரோ, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் வந்து 36 வயசுக்கு மேலே தான் டாப் ஃபைட் மாஸ்டர் ஆனேன். அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு 72 வயசு, இன்னும் நான் ஹீரோவை நடிக்கிறேன். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதுக்கு வயசுக்கு சம்மந்தமே கிடையாது. உடம்பை நல்லா வச்சுங்க. நீங்கள் உடம்பு எப்பவும் பார்த்துருக்குன்னா அப்படியே வச்சுங்க, அது மாதிரி நீங்கள் எப்பவும் வச்சுங்க. குணாஜி அடித்து கலைக்கு விட்டு போயிட்டார். அப்புறம் அண்ணன் ரொம்ப வார்த்தை பேசிட்டார், டைமண்ட் பாபு சார் ரொம்ப வார்த்தை பேசினாங்க. எல்லாத்துக்கு மேலே நமது பாசமிகு சகோதரி சுந்தரவல்லி அவர்கள் பேச்சை கேட்குறதுக்காக நாங்கள்லாம் ஆர்வமாக இருக்கோம். உண்மையான விஷயம் அதுதான். அதை உட்காந்துட்டு அவங்க பேசணும். தயாரிப்பாளர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடித்து இன்னும் நிறைய படம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெற்றி படங்களாக கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கை தட்டலோட. ஏன்னா இந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கே தைரியம் வேணும். நடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது எல்லாருக்கும். யாரும் சொன்னாங்க நடிக்கவே பயமாக இருக்கு, நாங்கள் அப்போ தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கும். ராயல் கைத்தட்டல் மேடம் உங்களுக்கு. உண்மையில் பெரிய சந்தோஷமான விஷயம். அது மாதிரி பாட்டு அவர் முதல் பாட்டு கொஞ்சம் திணறிட்டார். நம்ம டைரக்டரு ஹீரோ படம் தயாரிட்டார். நான் அவங்க சுந்தரவல்லிகிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த பாட்டு கொஞ்சம் திணறிட்டார். அடுத்த பாட்டு அந்த என்ன சார் நீங்கள் பாட வேண்டிய பாட்டு என்ன பாட்டு பதட்டல் எடுத்துட்டார் சார் அவர். ஆமாம் அது நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அதே மாதிரி இன்னொரு அந்த அந்த மாண்டேஜ் சாங் வந்து ரொம்ப அற்புதமான சாங் சார். உண்மையில் யார் எழுதுனது இதை? சினேகன். உண்மையிலே சினேகன் சாருக்கு ஒரு கைத்தட்டல். அவ்வளோ அற்புதமான அந்த பாட்டு. அந்த பாட்டு நிச்சயமாக நீங்கள் வந்து தேசிய விருது வாங்குவீங்க நீங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாட்டு. இந்த படமும் அதே மாதிரி வாங்கணும். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நாட்டில் நடக்கணும். நானும் அதான் நினைக்கிறேன். நல்லவர்கள் அனைவரும் என்ன நினைப்பாங்கன்னா நாடு நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நல்லவர்கள் அனைவரும். இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம், வில்லன் செதுக்கா சாவட்றா, ஹீரோ வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் இந்த எல்லாருக்கும் இந்த ஒத்த கருத்து இருக்குது. நீ கடைசியில் அவங்க டைலாக் பேசுவாங்க, எல்லாம் ஒன்றா சேருங்க, மக்கள் ஒன்றா சேர்ந்து போராடணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குது. ஆனால் வரமாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே போய் இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு ஆக்கிறது இல்லை யார் வீட்லேயும். இன்றைக்கி அமெரிக்காவில் 1971 70% குடும்பம் பிரிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து 10% குடும்பம் கூட ஒன்றா கிடையாது. அமெரிக்கா ஒருத்தர் நண்பர் போகும்போது 10% கூட ஒற்றுமை கிடையாது, யாருமே கிடையாது. வீட்டில் தனியாக ஒரு பெட்ரூம் இருக்கும், சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பாடு வரும். அன்பு பாசம் நேர்மை ஒன்றுமே இல்லாமல் போச்சு, அந்த மண்ணாக போச்சு. அது என்ன பிறந்தது எதுக்கு? நம்ம இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் பார்க்க மிருகம் கூட அவ்வளோ பாசமாக இருக்குது. இப்போ தான் ஒரு பறவை இப்போ வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேன், ஒரு பறவை செத்து கிடந்துச்சு. அதை ஒருத்தர் தடவை உயிருக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார், செத்து போச்சு. இந்த பறவை கூட வந்து தூக்குனார். இந்த பறவை போய் அந்த இதயத்தில் போய் படுத்து அந்த பறவை செத்து போச்சு. என்னையா மனுஷன் எல்லாம் என்ன பணத்துக்கு அலையிறான்? என்ன பணம்? விஜயகாந்த் சொன்னதான், பணம் என்ன பணம்? செத்து போனால் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கழுகு பிறந்துச்சு விஜயகாந்துக்கு. ஏன்னா அந்த நல்ல மனிதர் நல்ல அந்த மாதிரி தான் வாழணும். வாழ்ந்தா அந்த மாதிரி வாழணும், இல்லைன்னா வாழவே வேண்டாம். எதுக்கு அடுத்தவனை ஏமாற்றி வாழணும்? எல்லாரும் நல்லவனாக இருக்கணும். பணம் ஒன்றுமே மயிர கூட போட முடியாது. பணம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், அதுக்கு உழைக்கணும், அவ்வளோதான். ஒழுங்காக ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் தேவை. நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, நம்ம நல்லவனாக இருக்கணும். நல்லவனாக இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்ம எல்லார் குடும்பமும் வந்து சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் ஆக்கிறதுல மேக்ஸிமம் ஒரு 90% ஆக்கிறது அந்த வீட்டில் பாசம் இருக்காது. தனித்தனி குடும்பமாக, தனித்தனி ரூம், தனித்தனி செல்ஃபோன். எப்படி சாராயம் மிகப்பெரிய கொடுமையோ அதை விட மிகப்பெரிய கொடுமை செல்ஃபோன். பாருங்கள், எல்லாம் செல்ஃபோன் தான் இப்போ கூட பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று பார்ப்பாங்க. செல்ஃபோனில் என்ன இருக்குது, நமக்கு எதுனா அது இது இருக்கா? எல்லாருக்கும் யாரை பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு நான் எல்லாருலையும் கேட்பேன். எல்லா காலேஜுக்கும் நான் சீஃப் கெஸ்டாக போகும்போது கேட்பேன், எல்லாம் எங்கள் அம்மா பிடிக்குமா, ஒருத்தர் எங்கள் அப்பா பிடிக்குமா, இல்லை என் டீச்சரை பிடிக்குமா? ஒன்றை பிடிக்கும்டா. 72,000 நாடி நரம்பு இருக்கு. அந்த நாடி நரம்பை நீ நல்லதா வச்சுக்கிட்டா தான் நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்காது. இல்லைன்னா நீ ஆஸ்பத்திரி 40 வயசுக்கு மேலே ஆஸ்பத்திரி தான் நிற்கும், ஆஸ்பத்திரி கியூவில் நிற்கணும். 16 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு. ஏன்னா அவனால் சாப்பிட முடியல. நேற்று என்னை தேடி மதுரையில் ஒருத்தர் வந்து டிஃபன் வாங்கி கொடுத்தேன். டிஃபன் நான் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடிச்சார். எப்படிங்க சாப்பிட்டேன்? ஒழுங்கிருக்காது, அது விஷமாயிடும். உங்களுக்கு மென்று சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம கபாலத்தில் இருந்த அமிர்தம்லாம் உள்ளே போய் உடம்பை இளமையாக வச்சுக்கும். அட சாகிற வரைக்கும் நோய் இல்லாமலாம் இருக்கலாம்யா. 120 வயசு வரைக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும். அந்த 120 வருஷம் நோய் இல்லாமல் இருக்கலாம்ல, அதை கூட இல்லாமல் யாருமே பார்க்கறதில்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு கிரக பிரவேசம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்.
அது வீட்டில் பெரிய டிவி போட்டு அந்த குழந்தை ஒரு 1.5-2 வயசு அது டிவியில் போட்டு அது வந்து டான்ஸை பார்த்து உட்காந்துருக்கு. என்னங்க அண்ணன், இல்லை அதை பார்க்கலாம் அது வளம் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை அப்படி மாறி போச்சு. இன்றைக்கி வந்து திரைப்படம் இன்றைக்கி பார்த்தோம், முதல்ல நாடகம் பார்த்தோம், பாவக்குத்துன்னு ஒன்று வரும், அதை பார்த்தோம், அப்புறம் நாடகம் பார்த்தோம், அப்புறம் திரைப்படம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து டிவி வந்துச்சா, டிவி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க செல்ஃபோன் வந்த பிறகு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. டிவி பார்க்கல, படம் பார்க்குறது எல்லாத்தையும் அழித்து நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்கணும்னா நீங்கள் முழுதாக இந்த இப்போ வந்து நம்ம சாரோட அறம் செய் படம் வந்து அரசியல் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும். இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து 60 பேர் செத்துருக்காங்க. எப்படி 60 பேர் செத்தாங்க? போலீஸ் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி செத்தாங்க? ஏன் இவ்வளோ பேர் சாகணும்? அப்போ நம்ம எதோ வாங்கி சாப்பிட்றோம். இன்றைக்கி வந்து ஒரு உணவு ஆர்டர் பண்ணோன்னா அதில் புழு இருக்குது, தேள் செத்து கிடக்குது, கரப்பாம்பூச்சி கிடக்குது. அப்போ யாரையும் பார்க்கறது இல்லை. அவன் பணம் 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 மட்டும்தான். அந்த பணம் வந்து யாரையும் எந்த காலத்துலையும் காப்பாற்றாது. குடும்ப ஒற்றுமை மட்டும்தான் காப்பாற்றும். நம்ம எப்பவும் ஒரிஜினலாக உத்தமனாக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம வாழ முடியும், நல்லா வாழ முடியும். இல்லைன்னா ஏதோ வாழலாம், ஏதோ வாழ்ந்து போகலாம், சும்மா பிச்சைக்கார மாதிரி வாழலாம், ரோட்டில் படுத்துட்டு போகலாம், தண்ணி அடிச்சுட்டு துணியை கழட்டி போட்டு போகலாம், எவனுக்கும் தெரியாது. உனக்கு வாழ்ந்த அர்த்தமே இல்லை. அந்த வாழ்க்கை நல்லா வாழலாம். அறம் செய் படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்த அந்த டைரக்டரை நான் மனமாற பாராட்டுறேன், அந்த டீமை மனமாற பாராட்டுறேன். நம்ம தேவா அவர் எங்கே வரேன், வயசானவர், என்னோட சின்னவரா பெரியவரா சரிங்க? என்னோட சின்னவரா, ஓகே. அவர் வந்து அற்புதமாக வந்து சொல்லுவார். டைரக்டர் நானும் நடிச்சிருக்கேன், ஆனால் எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் ஒன்றுமே தோணலை. ஏன்னா நடிக்க சொன்னாலும் நடிச்சு நம்பட வந்துட்டேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் கூட டேக் வாங்கலை, என்னமோ தெரில. ஒருவேளை நான் கரெக்டாக பண்ணேன்னா இல்லை நான் தப்பாக பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எல்லாம் சொல்கிற பார்த்தா டைரக்டர் அப்படிங்கிறாரு. நான் அவரை குழந்தை மாதிரியே தான் பார்க்குறேன். பாலு சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை எனக்கு, அவ்வளோதான். அவர் வந்து நான் ஒரு ஒரு 6 நாள் நடிச்சிருப்பேன் சார், 7 நாள் அவர் பார்க்கும்போது நான் குழந்தை, இப்போவும் குழந்தை மாதிரி தான் தெரியாரு. அவர் ஒரு இதாகவே எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஹீரோ ஆகணும்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும்போது சண்டையை முறையாக கற்றுக்குங்க, டான்ஸை முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் அழகுக்கு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை நல்லா போடலை, நான் சண்டைக்காரங்கள அதனால சொன்னேன். இல்லை கற்றுக்கணுங்க. இல்லை சார், இப்போ நான் ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறேன், என் சண்டையை பாருங்கள். ஒரு ஃபைட்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கூட ட்ரெயிலர் போடலாமான்னு பார்த்தேன். இப்போன்னா இப்போ இல்லை, ஒரு ஆரம்பிச்சிடலாம், இல்லை முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன சாவித்திரி அக்கா பார்க்குறாங்களே, ஓகே ஓகே, பயமாக இருக்கு அவங்களுக்கு. சரி, ஓகே சார், இந்த படம் நல்ல படம். இப்போ பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே சொன்னாங்க, குணாஜி சொன்னாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, இல்லை குழந்தைய வந்து நல்லா வளர்த்து விடணும்னு சொன்னார். அந்த ஓகே. அது மாதிரி வந்து நீங்கள் அந்த அறம் செய் பட குறிப்பை நீங்கள் பத்திரிகையாளர் நினச்சா மட்டும்தான் ஒருத்தர் தூக்க முடியும், இல்லைன்னா யாராலே முடியாது. அந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க. இந்த நல்ல படம் உங்களுக்கும் தெரியும், நாடு நல்லா இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாதாங்கிற உங்கள் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க. இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம், நீங்கள் தான் சொன்னீங்க என்ன நடக்குது என்ன போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் உயிரை எப்படி, இராணுவம் எப்படி உயிரை துச்சமாக மதிக்குதோ, போலீஸ் எப்படி துச்சமாக மதிக்குதோ, ஃபயர் சர்வீஸ் எப்படி துச்சமாக மதிக்குதோ, அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்கள் உயிரை துச்சமாக நினச்சி மக்களுக்காக செய்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஒருத்தன் ஏதோ பத்திரிகை அடித்தான், நான் பார்த்தேன், ஒரு இதில் அடித்தான். நீங்கள் திருப்பி அடிச்சுக்கணும். எவனாக இருந்தால் நாங்கள் திருப்பி அடிங்க, அடிக்காத வரைக்கும் நம்ம யாரும் அடிக்கக்கூடாது. அடித்தா திருப்பி அடிக்கணும். என்னங்க பயில கேட்டு தானே, நான் அடிக்கவே விட மாட்டேன். அடிச்சா ஓ, அப்போ நீங்கள் அடித்தா அவங்கள திருப்பி அடிக்கணும் போட்டு. யார் முதல்ல அடிக்கணும் அவனை திருப்பி அடிக்க விடுதான். ஏன்னா வாய் பிரச்சனை வேறு, அடிக்கிறது வேறு இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ அக்கா வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. அக்கா ஒரு சால்வை போடலாமா? என் மண், என் நாடு, என் தமிழ்நாடு. இந்த பக்கம் பாருங்கள், கன்னடத்தில் அன்றைக்கி போனால் தமிழ் எழுதணுன்னு அதை மட்டும் தனியாக கிழிக்கிறான். தமிழை அப்படி நினைக்கிறதே இல்லை. வந்தாரை வாழ வைக்கணும் ஒரு தமிழை மட்டும்தான். உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி தான். இதுக்கப்புறம் தான் மொழிலாம் பிரிஞ்சிச்சு. அந்த தமிழன் கடவுளுக்கு நிகரானவன். நான் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா கூட தமிழனாக தான் பிறக்கணும். ஏன்னா இங்கே தான் அந்த ஒற்றுமை இருக்குது, அந்த நட்பு இருக்குது. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழை நடிக்க பாருங்கள், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, இங்கே நடிச்சுட்டு போனால் தான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். சிரஞ்சீவியாக இருக்கட்டும், கன்னட ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், எல்லாரும் இங்கே நடித்தா தான் அது என்னமோ இங்கே ஒரு தெய்வ உலகம் தமிழ்நாடு. அந்த தெய்வ உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை நான் தப்பாக சொல்ல, இனி பேசும்போது நீங்கள் தமிழாக பேசுங்க, அதான் நான் கேட்குறேன். அதே மாதிரி ஓகே,
இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்பவும் நான் சொல்கிற மாதிரி உலகத்திலே தாய், அந்த தாய்க்கு மிஞ்சி யாருமே கிடையாது. பூமி எப்படியோ அதுதான் தாய். என்ன உழைச்சாலும் தாங்கிக்கிற அந்த பூமி தான் நம்ம அம்மா. அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க. மறந்தவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. தந்தை வானம், அதுதான் மழை பொழியும். அந்த தந்தையும் தாயும் இல்லைன்னா உலகம் கிடையாது. இந்த தந்தையும் தாயை நீங்கள் யார் யார் மதிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எப்பவுமே போயிட்டு நீங்கள் வந்து தந்தைகிட்ட சாப்பிட்டீங்களா, அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க. அந்த பாசம் உங்களை பெருசாக ஆக்கிடும். ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு நான்லாம் 9வது பையன், எங்கள் பெரியப்பா வீட்டிலலாம் 12வது பையன். அது மாதிரி இப்போ ஒரு குழந்தை பெக்கணும் 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா. ஏன்னா குழந்தை பெக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த சக்தி கிடையாது. ஏன்னா சாப்பாடு கிடையாது. அதனால் அம்மா பார்க்குற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி நான் பிறந்த தமிழ், நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையும் மாடு அம்மானி தான் கத்துது. ஒரு இடத்துல கூட மம்மின்னு கத்துனதே இல்லை. அந்த தமிழ்நாட்டில் அந்த அந்த தமிழை வந்து அந்த மாடு கூட தெரியுது. இப்போ இடையில ஒரு 6 மாதம் குழந்தை அந்த போட்டாங்க. நான் கூட என்னோட யூடியூப்பில் போட்டேன். அது அம்மாங்குது, அப்பாங்குது, இங்கிலீஷில் சொல்ல 6 மாதம் குழந்தை. அப்போ அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்கள் காது குத்துறீங்க. இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணல. அதனால் அந்த தமிழ் வாழ்க, தமிழனா பிறந்தது சந்தோஷம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள். கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு 60 பேர் அதை தாண்டி இறந்துருக்காங்க, 62. அதுக்காக நம்ம அரம்சை குழு சார்பாக எல்லாரும் ஒரு நிமிஷம் அவங்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம். எனக்கு ஏங்க செத்தவங்க எல்லாம் நம்ம சகோதரங்க, செத்தவங்க நம்ம சகோதரன். ஏங்க அதெல்லாம் கிடையாது. செத்தவங்க நம்ம சகோதரன், அவ்வளோதான். அவன் கள்ளச்சாராயம் குடித்தான், நல்லச்சாராயம் குடித்தான், செத்தவன் நம்ம சகோதரன். அவனுக்கு ஒரு இனிமேல் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இல்லைங்க. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி.